Hi everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ஒரு பெஸ்டான ஒரு மைக்ரோஃபோனை வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். நம்ம வந்து Greeneroவோட 3 level noise cancellation மைக்கை வந்து வாங்கி இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த மைக்கை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம் மற்றும் இந்த மைக் வந்து எப்படி வொர்க் ஆகுது மற்றும் அதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அதாவது அந்த மைக்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க வந்து இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ இந்த மைக் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து Flipkartல தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க பேப்பர் வந்து ஓபன் டெலிவரி கொடுத்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓபன் பண்ணி செக் பண்ணி தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்படிதான் கவர் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மைக் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி கொடுத்திருப்பாங்க ஒரு பாக்ஸ்ல. Greenero வயர்லெஸ் மைக்ரோஃபோன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த மைக். இந்த மைக் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கும். ஓகே, பேக் சைடுல வந்து அந்த டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து பாருங்க இந்த பாக்ஸ்லயே இங்க வந்து மாடல் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து S12 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் கலர் பாக், அதுக்கு அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து 3 லெவல் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடுவோம். ஓகே, இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து பாருங்க நமக்கான மைக்ரோஃபோன் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இங்க வந்து ரிசீவர் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இத வந்து நம்ம தனியா எடுத்துருவோம். ஓகே, இப்போ எடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்க நம்ம ரிசீவர் தனியா எடுத்துடலாம். இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவர். இப்போ இது வந்து பாருங்க மைக்ரோஃபோன். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் இப்படி தான் வந்து கொடுத்திருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேப் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நாய்ஸ் வந்து நம்ம இத கேன்சலேஷன் பண்ணி கொடுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். இப்போ அதுக்கு உள்ள வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. Greeneroவோட வயர்லெஸ் மைக்ரோஃபோன் யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த யூசர் மேனுவல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோஃபோனை எப்படி ஆபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு முழு டீடைலும் இதுல தெளிவா வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க செக் பண்ணிக்கலாம். நாய்ஸ் எப்படி கேன்சலேஷன் பண்ணலாம், மைக் எப்படி ஆன் பண்ணலாம், இப்போ மைக் எப்படி மியூட் பண்ணலாம் சொல்லிட்டு இதுல எல்லாமே வந்து டீடைலா கொடுத்திருப்பாங்க. அந்த யூசர் மேனுவல் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைலா தெரியும். இப்போ நான் வந்து ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டாலும் மிஸ் பண்ணிட்டாலும் இப்போ இந்த யூசர் மேனுவல் வந்து பாத்தீங்கன்னா எதையும் மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, தெளிவா கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க படிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து பாருங்க இன்னொரு ஷீட் வந்து கொடுத்திருக்காங்க, ஒரு கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது Greeneroவோட 1 year வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி வந்து இருக்கு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் கேபிள். இந்த மைக்ரோஃபோன் நம்ம சார்ஜ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. USB கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ள வந்து பாருங்க இப்போ கேபிளும் கொடுத்துட்டாங்க. C டைப் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. C டைப்ல வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேப் வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு பதிலா இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மைக்ரோஃபோனை வந்து நம்ம டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்தை பயன்படுத்தி தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா கேட்குமான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. உங்களுக்கு வந்து சைட்ல வந்து நாய்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதை நான் பயன்படுத்தி பேசும்போது நான் மைக்ரோஃபோன் எதுவுமே நான் வந்து பயன்படுத்தல. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த வாய்ஸ்ல. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து இந்த மைக்ரோஃபோன் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். அது எப்படி கேக்குது, நாய்ஸ் எப்படி கேன்சலேஷன் பண்றது சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். நான் வந்து இந்த ப்ளூடூத்தை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து இந்த மைக்ரோஃபோனை வந்து இன்சர்ட் வந்து பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ல தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைக்ரோஃபோன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மொபைல் டிவைஸ்க்கு வந்து பயன்படும் இது. அதாவது இது வந்து ஐபோனுக்கு சப்போர்ட் ஆகாது. அது போல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்தி நீங்க மொபைல் வழியாக வீடியோ ஷூட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்டான மைக்ரோஃபோன் தான். நாய்ஸ் சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணி கொடுக்கும். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு லைவா பேசி உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் என்னுடைய வாய்ஸை. இப்போ நான் வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருந்த அந்த ப்ளூடூத்தை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளூடூத்தை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கக்கூடிய இந்த Greeneroவோட இந்த மைக்ரோஃபோனை வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். ரிசீவரை இன்செர்ட் பண்ணிட்டு மைக்ரோஃபோனை வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த மைக்ரோஃபோனில் தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுமே நான் இன்னும் ஆட் பண்ணலை, அதாவது எனபிள் வந்து பண்ணலை. இப்போ நார்மலாக மைக்கை ஆன் பண்ணிட்ட பிறகு எப்படி வந்து என்னுடைய வாய்ஸ் வந்து இப்போ கேட்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து பாருங்க எந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுமே நான் இன்னும் ஆட் பண்ணல. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் நான் வந்து எனபிள் பண்ணிட்ட பிறகு என்னுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எனபிள் பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் தான். இப்போ நான் வந்து இதை வெளியே நல்லா காத்தடிக்கக்கூடிய பிளேஸோ இல்ல சைட்ல யாராவது பேசுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் நாய்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இல்ல இப்போ தனிமையான ஒரு பிளேஸ்ல வந்து இருக்கேன். பட் இதை வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ நான் பேசுறதுக்கும் நான் நாய்ஸ் கேன்சலேஷனை எனபிள் பண்ணிட்ட பிறகு பேசுறதுக்கும் வச்சு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ
வந்து பாருங்க நான் ஃபர்ஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனபிள் வந்து பண்ண போறேன். இப்போ நீங்க அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த மைக்ரோஃபோனோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் பண்ணுறதுக்காகவும் ஆஃப் பண்ணுறதுக்காகவும் சுவிட்ச் வந்து இருக்கும். இப்போ அந்த சுவிட்ச் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிடும். இப்போ வந்து பாருங்க நான் ஒரு கிளிக் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிளிக் பண்ணும்போது இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பிளிங்க் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் எனபிள் பண்ணும்போது ஒரு டைம் வந்து பிளிங்க் ஆகும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் எனபிள் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னுடைய வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கிளியரா இருக்கா இல்லை சைடில் எதனா நாய்ஸ் வருதான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு தெளிவாக வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து எனபிள் வந்து பண்ண போகிறேன். இப்போ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டனை ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளிக் பண்ணிட்டேன். ஒரு கிளிக் பண்ணும்போது இப்போ இது வந்து செகண்ட் லெவல் அப்படின்றதுனால நான் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டனை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த கிரீன் லைட் வந்து 2 தடவை பிளிங்க் ஆகி எரியும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கிரீன் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன். இப்போ இது வந்து நீங்கள் நல்லா காத்தடிக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசினா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ஸை மட்டும் எடுத்து கரெக்டாக தெளிவாக வந்து கொடுக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஒர்க்கு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் 3வது லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து நான் எனபிள் பண்ண போகிறேன். மொத்தம் 3 லெவல் தான், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வந்து ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து பாருங்க இப்போ மறுபடியும் பேக் சைடில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ அந்த கிரீன் லைட் வந்து 3 தடவை பிளிங்காக எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கிரீன் லைட் வந்து எனக்கு வந்து எரியுது. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன். அதாவது இப்போ உங்களை சுற்றி அதிகமாக நிறைய பேர் பேசுறாங்க, கத்துறாங்க, சைடில் காத்தடிக்குது, இது போல இறைச்சலான பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போ 3வது லெவல் நாய்ஸ் கேன்சலேஷனை வச்சு நீங்க இந்த மைக்கை யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்கும். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா சைடில் இருக்கக்கூடிய நாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு மைக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து 3வது லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க எவ்வளவு கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மைக்கை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசக்கூடிய இந்த வாய்ஸை வச்சு நீங்க டிசைட் பண்ணிடலாம். இப்போ இந்த மைக்கோட ஒர்த்துன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 800 சம்திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக் வந்து வாங்கியிருந்தேன். பிளிப்கார்ட்ல வந்து வாங்கியிருந்தேன். ஓகே, இந்த மைக்ரோஃபோனை வந்து பாருங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து வச்சு பயன்படுத்துவாங்க. நான் வந்து இந்த மைக்ரோஃபோன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நான் வந்து இந்த மைக்ரோஃபோனை வாங்கி நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் வந்து நான் வாங்கியிருக்க மாட்டேன், வேஸ்ட் அப்படின்ற பட்சத்துல ஒரு பெட்டரான ஒரு மைக்ரோஃபோன் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நீங்களும் வந்து யூடியூப் வீடியோ கிரியேட்டரா இருக்கலாம், அல்லது இன்ஸ்டாகிராம் வீடியோ கிரியேட்டரா இருக்கலாம், ஃபேஸ்புக் வீடியோ கிரியேட்டரா இருக்கலாம். இது போல நீங்க வந்து எதுல வேணா நீங்க வந்து பயன்படுத்தலாம் இந்த மைக்கை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா வந்து உங்களுடைய வாய்ஸ் வந்து கேட்கும். நாய்ஸ் எல்லாமே கேன்சலேஷன் பண்ணி நீங்க எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்றீங்களோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மைக்ரோஃபோன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த மைக்ரோஃபோன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ அதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து இந்த யூசர் மேனுவல்ல இந்த மைக்ரோஃபோனோட ஃபீச்சர்ஸும் அதுக்கப்புறம் ரிசீவரோட ஃபீச்சர்ஸும் வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க அதை பார்த்து இந்த மைக்கை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து உங்களுக்கு தெளிவா இப்போ நான் சொல்றேன். இப்போ இதுல வந்து பாருங்க 3 விஷயத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஃபங்க்ஷன், ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து இப்போ பவர் ஆன் ஆகுறது, ஆஃப் ஆகுறது, மியூட் ஆகுறது, இது போல விஷயத்தை குறிக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது நம்ம வந்து இந்த மைக்ல வந்து அந்த பட்டனை வந்து கிளிக் பண்றது, எத்தனை வாட்டி கிளிக் பண்றோம், இத்தனை வாட்டி கிளிக் பண்ணா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரியப்படுத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஆப்ரேஷன் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க எல்இடி இண்டிகேட்டர். இங்க வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, கிரீன் லைட் வந்து எரியும். இந்த கிரீன் லைட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஒரு வாட்டி எரிஞ்சா என்ன நடக்கும், 2 வாட்டி எரிஞ்சா என்ன நடக்கும், இது போல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து எல்இடி இண்டிகேட்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த மைக்ரோஃபோன் இருக்கு அப்படின்னா அந்த மைக்ரோஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணணும். இப்போ ஆன் பண்றதுக்கு இப்போ மைக்ரோஃபோனோட இந்த பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை நீங்க வந்து ஒரு 3 செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மைக்ரோஃபோன் வந்து ஆன் ஆயிடும். ஆன் ஆகிட்ட பிறகு இந்த மைக்ரோஃபோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து அந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு பிளிங்காய் எரியும். பிளிங்காய் எரிஞ்சது அப்படின்னா இப்போ இந்த மைக்ரோஃபோனை வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த மைக்ரோஃபோனோட ரிசீவர் இருக்குல்ல, அந்த ரிசீவரை வந்து உங்களுடைய மொபைலோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பிளிங்காய் எரியக்கூடிய அந்த கிரீன் லைட் வந்து ஸ்டாப் ஆயிடும், தொடர்ச்சியா வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதுதான் வந்து இவங்க இதுல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க.
இப்போ சர்ச்சிங் பேரிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சர்ச்சிங் பேரிங் அதாவது நீங்க ரிசீவரை வந்து கனெக்ட் பண்ணாத வரைக்கும் இப்போ வந்து பாருங்க சர்ச்சிங் பேரிங் சொல்லிட்டு கிரீன் லைட் பிளிங்க்ஸ் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பேரிங் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ இந்த மைக்ரோஃபோனோட ரிசீவரை வந்து உங்களுடைய மொபைலோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேரிங் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரீன் லைட் ஸ்டெடி சொல்லிட்டு வரும். இப்போ ஸ்டெடியா வந்து உங்களுடைய கிரீன் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டீங்க, ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க, இந்த மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதே போலவே பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த பவர் ஆஃப் பட்டனை நீங்க வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ 3 செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் வந்து ஆஃப் ஆயிடும். அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரோஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்றதா இருக்கட்டும் அல்லது இந்த மைக்ரோஃபோன்ல நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதா இருக்கட்டும், இப்போ வந்து நான் கொஞ்ச நேரம் இந்த மைக்கை வந்து நான் மியூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ இந்த மைக்ரோஃபோன்ல இருக்கக்கூடிய இந்த பேக் சைட்ல இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்க டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா பிளிங்கா எரியும். அந்த கிரீன் லைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா பிளிங்கா எரியும். இப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மியூட் ஆயிடும். நீங்க மறுபடியும் அன்மியூட் பண்றதுக்கு நீங்க மறுபடியும் அதை போல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்மியூட் வந்து பண்ணிக்கலாம். திரும்ப வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் இதுல நாய்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் ரெடியூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பவர் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு தடவை பிளிங்க் ஆகிரும். ஃபர்ஸ்ட் லெவல் அது. நீங்க மறுபடியும் இன்னொரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து 2 தடவை பிளிங்க் ஆகிரும். அது வந்து செகண்ட் லெவல். நீங்க மறுபடியும் இன்னொரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து 3 டைம் பிளிங்க் ஆகிரும். அது வந்து 3வது லெவல். இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது நீங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து அதிகமான இறைச்சல் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிட்டு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீவர்ப் மோட்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்க பேசுறீங்க அப்படின்னா இப்போ நீங்க பேசும்போது மைக்ல எல்லாம் நார்மலா எக்கோ அடிக்கும்ல, அந்த எக்கோ வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ரீவர்ப் மோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேசும்போது எக்கோ வர மாதிரி எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த மைக்ரோஃபோன்ல இருக்கக்கூடிய இந்த பவர் பட்டனை நீங்க தொடர்ச்சியா 3 தடவை வந்து நீங்க பிரஸ் பண்ணுங்க. அதாவது அழுத்துங்க. தொடர்ச்சியா 3 டைம் அழுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீவர்ப் மோட் அப்படின்றது ஆன் ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து அழுத்துற பாருங்க 3 டைம் தொடர்ச்சியா. இப்போ நான் வந்து பாருங்க மைக்ரோஃபோனுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை நான் தொடர்ச்சியா 3 தடவை வந்து ப்ரெஸ் பண்ணேன். நான் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இந்த கிரீன் லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்காய் எரியும். அப்படி எரிஞ்சுது அப்படின்னா அந்த ரீவர்ப் மோட் அப்படின்றது உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் பேசக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரூம்குள்ள இருக்கீங்க அப்படின்னா எப்படி நீங்க ரூம்குள்ள இருந்து பேசும்போது எக்கோ அடிக்குமோ இப்போ அது போல இந்த மைக்ல நான் பேசும்போது எக்கோ அடிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் என்னுடைய வாய்ஸ். இப்போ நீங்க வந்து இது போல நீங்க ரீவர்ப் மோட நீங்க வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போல எக்கோ அடிக்கிற மாதிரியான வாய்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரீவர்ப் மோட வந்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இந்த ரீவர்ப் மோட திரும்ப நீங்க வந்து ஆஃப் பண்றதுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியா 3 டைம் வந்து நீங்க அந்த பட்டனை அழுத்தும் போது ரீவர்ப் மோட வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். நீங்க வந்து இதை ப்ராக்டிக்கலா இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க மைக்ரோஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அப்படியே வந்து நீங்க எதுவுமே கேட்டுட்டு நீங்க பண்ணக்கூடாது. நான் மட்டும் கிடையாது, யார் சொன்னாலும் நீங்க கேட்டுட்டு பண்ணக்கூடாது. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து தொடர்ச்சியா பயன்படுத்தவே ஆரம்பிக்கணும். இப்போ நான் வந்து இந்த ரீவர்ப் மோட் அப்படின்றத ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரீவர்ப் மோட ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து 3 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனேபிள் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து இந்த மைக்ல நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்போ இந்த மைக்ரோஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் காலி ஆயிடுது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த கடைசி டைம்ல 10 செகண்ட்க்கு ஒரு டைம் வந்து ரெட் லைட் வந்து பிளிங்காய் எரியும். அப்படி எரிஞ்சது அப்படின்னா இந்த மைக்ரோஃபோன்ல வந்து சார்ஜ் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சார்ஜ் வந்து கம்மி ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோஃபோன்ல பேட்டரி லோ ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த ரெட் லைட் வந்து பிளிங்காய் எரியும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து இந்த சி டைப் அந்த கேபிள்ல வந்து நீங்க இந்த மைக்ரோஃபோனை சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரெட் லைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெடியா வந்து எரியும். அதாவது ரெட் லைட் வந்து தொடர்ச்சியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த ரெட் லைட் வந்து எப்போ ஆஃப் ஆகுதோ அந்த டைம்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மைக்ரோஃபோன் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஏறிடுச்சு, முழுமையா சார்ஜ் ஆகி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெட் லைட் ஆஃப் ஆகுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆஃப் ஆகி முடிஞ்சிச்சு அப்படின்னா சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க வந்து இந்த மைக்ரோஃபோனை நீங்க வந்து அந்த கேபிளை விட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசீவருக்கான ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த மைக்ரோஃபோனோட ரிசீவரை வந்து நீங்க உங்களுடைய மொபைல்ல நீங்க கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்காய் எரியும். அதுக்கப்புறம் நீங்க மைக்ரோஃபோனை ஆன் பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டெடியா வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய ரிசீவரை மொபைல்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணும்போது அன்பிளக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த இண்டிகேட்டர் அந்த லைட் வந்து எரியது வந்து ஆஃப் ஆயிடும். ஓகே, இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க.
ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நமக்கு வந்து சி டைப் சார்ஜ் பண்றதுக்காக வந்து பாருங்க, நமக்கு கீழே பாட்டம்ல வந்து குடுத்துருக்காங்க. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பின் வந்து பிளக் பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பவர் பேங்க் வழியாகவோ அல்லது நம்ம வந்து நம்ம ஹெட் வழியாகவோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்ம வந்து ஹோல்ட் பண்றதுக்காக இங்க வந்து ஒரு கிளிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷர்ட்ல வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஷர்ட்லயோ உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மைக்ரோஃபோனோட அந்த ரிசீவர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதுல இருந்து நம்ம யூஎஸ்பி கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணி சி டைப் யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணி மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க மொபைல்ல சார்ஜ் கலெக்ட் அப்படின்னா நீங்க அந்த டைம்ல டைரக்டா வந்து ரிசீவர்ல இருந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல்ல அந்த சி டைப் வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம அந்த ரிசீவரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வேற வழி கிடையாது, நம்ம வந்து சார்ஜ் பண்றதுக்கு மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு நம்ம வந்து அந்த டைம்ல ரிசீவர்ல இருக்கக்கூடிய அந்த சி டைப் அந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து சார்ஜ் கேபிள கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மைக்ரோஃபோனோட டீடைல் வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மைக்ரோஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்றது சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டீடைலா வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1000க்குள்ள ஒரு நல்ல மைக்ரோஃபோனை நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு மைக்ரோஃபோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரான மைக்ரோஃபோன் கூட நான் சொல்லுவேன். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மைக்ரோஃபோன் வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. இதுக்குள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் வந்து டேக் பண்றேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.